வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலையில் வாக்கிங், அதாவது வார்ம் அப், ரன்னிங், எக்ஸசைஸ். இது மூணு வந்து நல்லது தான். என்ன காரணம்னா, மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 1 hour ஒதுக்கிறதுல தப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் காலையில் இந்த சாயந்தரம் வரைக்கும் கடுமையாக உழைப்பீங்க. ஆனால் அந்த உழைப்போட பயன் இதில் நம்ம காட்டோன்னா, நம்ம உடம்பில் எக்ஸசைஸ் பண்ணணும். அதாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, ரன்னிங், ஓட்டப்பயிற்சி, அப்புறம் எல்லா வித எக்ஸசைஸும் பண்ணணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. டாக்டர் அதான் சொல்லிக்கிறாங்க. இன்றைக்கி 90 வயசு ஆள் வரைக்கும், பெரியவங்க வரைக்கும் வாக்கிங் தான் போகிறாங்க. அப்படி வாக்கிங் எதனால் போகிறாங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லா விதமான இதுக்குமே ரத்த ஓட்டம் மெயின். அந்த ரத்த ஓட்டம் சீர் பண்ணோன்னா 1 மணி நேரம் வேர்வை செஞ்சு நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும். அப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பில் வியாதிகள் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்காக முழுசாக வந்து கம்மியாகாதுங்க. உடம்பில் பல வியாதி இருக்குதா, அது கம்மியாகணும்னா மாத்திரை சொல்யூஷன் கிடையாது, வாக்கிங் தான் மஸ்ட்டு. நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போனாலுமே உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டு தீபாவளி பொங்கல்ன்ட்டு இலவச வருமானம் பார்த்துருக்குற ஆளுகளுக்கு இது உடற்பயிற்சி தெரியாது. அதாவது இது உழைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது உழைக்காத ஆளுகளுக்கு இந்த உடற்பயிற்சி பற்றி தெரியாது. அவங்க கோமாளத்தில் பண்ணிகிட்டு இருப்பாங்க யூடியூப்பில். காலையில் இருந்துச்சு நீங்கள் வந்து வாக்கிங் போவோம், 10 மாத்திரை சாப்பிட்றதுக்கு சமம். உடம்புல இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரு 50% தீர்க்கும். மொத்தத்தில் இது ஒரு நல்ல வீடியோ. ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.